சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழ்ச்செல்வி பயங்கர கோவமா உட்காந்து ரொம்பவே கோவத்துல புக் படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அம்மாச்சி அங்க வராங்க. என்னடி தமிழ், மீனாட்சி பால் குடிச்சிட்டாலான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா, என்ன குழந்தை அழுதுகிற சந்தம் கேட்டுட்டே இருந்ததுன்றாங்க. நானு குழந்தைய பாக்குறதுக்காக ஃபோன் பண்ண உங்க பேரனுக்கு, உன் பேரன் புது பொண்டாட்டியை கூட்டிட்டு போயிட்டு அவளுக்கு பிறந்தநாள் gift வாங்கி கொடுக்கறதுக்கு ஷாப்பிங் போயிருக்காங்களா. ஷாப்பிங் பச்சை குழந்தைய விட்டுட்டு இவர் போயிருக்காரு. இவரெல்லாம் எப்படி என்னுடைய குழந்தைய பார்த்துப்பாரு? இதுக்காக தான் சொன்னேன், என் குழந்தை என் கண்ணு முன்னாடி என் கண்ட்ரோல்ல இருந்தா என் குழந்தைய நல்லபடியா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு யார் என் பேச்சை கேட்குறாங்க. பஞ்சாயத்து தீர்ப்பு சொல்லிட்டாங்க, அதனால கோர்ட்டுக்கு போகக்கூடாது. இப்படி 1008 கண்டிஷன்ஸ் போடுறீங்க. என்னாலலாம் இனி இதுக்கு மேல பொறுமை இருக்க முடியாது. என்னுடைய குழந்தைய எப்படியாவது போராடி நான் என் குழந்தைய வாங்கிப்பேன். அவர்கிட்ட விடவே மாட்டேன். அவர் புது பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருக்கட்டும். எனக்கு அதை பத்தி எந்த ஒரு கவலையும் கிடையாது. நாளைக்கே பஞ்சாயத்தை கூட்டுறேன்னு சொல்லி தமிழ் ரொம்பவே கோவத்துல இருக்காங்க. அம்மாச்சிக்கு ஒண்ணுமே புரியல. இப்பதான் ஏதோ கொஞ்சம் தமிழ் கன்வின்ஸ் ஆனா அதுக்குள்ள தமிழுக்கு இப்படி ஒரு கோபம் வருது. கடைசியில என்னதான் ஆக போகுதோ தெரியலேன்னு சொல்லிட்டு அம்மாச்சி ஒரு பக்கம் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. தமிழுக்கா சேது பண்ண விஷயம் எல்லாமே யோசிச்சு ஒரு பக்கம் இருக்காங்க. அதே மாதிரி ஐஸ்வர்யா சொன்ன விஷயம் சொல்லிட்டு எல்லாமே யோசிச்சுட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்காங்க. அடுத்ததான் நம்ம சேதுவை காட்டுறாங்க. இப்ப ஐஸ்வர்யா சேது வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து, மாமா நான் எப்படி இருக்கேன்னு சொல்றாங்க. இந்த ட்ரெஸ் உனக்கே எடுத்து தைச்ச மாதிரி அவ்வளவு அழகா இருக்கு ஐஸ்வர்யான்னு சொல்லிட்டு சேது சொன்னதும் மாமா என்ன பாராட்டுறாரு. நான் கஷ்டப்பட்டேன்றதுக்காக எனக்காக நடுராத்திரியில ஒரு கடையை பிடிச்சி எனக்காக துணி வாங்கி கொடுத்துருக்காரு. அப்படின்னா மாமாவுடைய மனசு மாறிடுச்சு போலன்னு சொல்லிட்டு, மாமா நீங்க எனக்கு பர்த்டே கிஃப்ட் கொடுத்துட்டீங்க, ஆனா உங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனாலன்னு சொல்லிட்டு சேது கிட்ட நெருங்கி வந்து முத்தம் கொடுக்கறதுக்காக வராங்க. உடனே சேதுவுக்கு பயங்கர கோவம் வந்து, இங்க பாரு ஐஸ்வர்யா, நான் இது எல்லாமே பண்றேன்னா நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு சந்தோஷம். ஏன்னா நீ என்ன நம்பி வந்திருக்க. உன்னை சந்தோஷப்படுத்தி பார்க்கணுன்றது என் எண்ணம். அதனாலதான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேனே தவிர என்னுடைய மனைவிக்கு இதை நான் வாங்கி கொடுக்கல. அது முதல்ல புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு சேது அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இதனால ஐஸ்வர்யா ரொம்பவே ஏமாற்றம் ஆகுறாங்க. இனியாவது ஐஸ்வர்யா சேதுவோட மனசை புரிஞ்சுக்கிட்டு சேதுவை விட்டு விலகுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.